அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எத்தனையோ நேர்காணல்களை தந்தி தொலைக்காட்சிக்கு சீமான் கொடுத்திருந்தாலுமே இறுதியாக வந்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல் பார்த்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியோடு சீமானுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்றத காட்டுது. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு 13 ஆண்டு காலங்களுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்குது அப்படின்னா இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமானுடைய உழைப்பும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோட உழைப்பையும் தாண்டி யூடியூபோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலத்துல யாரிடமும் ஸ்மார்ட் போன் இல்லாத ஒரு காலத்துல வெறும் தொலைக்காட்சிகளை பார்த்து மட்டுமே நம்ம எல்லோரும் நியூஸ் தெரிஞ்சிட்டு இருப்போம். அந்த ஒரு தருணத்துல தொலைக்காட்சிகள் எதுவுமே சீமானுக்கு பெரிதளவுல கை கொடுக்காத ஒரு காரணத்தினாலதான் சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு தருணத்துல தான் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு சீமானுடைய வீடியோக்களை போடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு ஸ்மார்ட் போனோட பயன்பாடு அதிகரிச்சதுனாலையும் யூடியூபோட வளர்ச்சி அதிகரிச்சதுனாலையும் மக்கள் அனைவருமே சீமான போன்ல பார்க்க ஆரம்பிச்சு நிறைய பேர் சீமானுக்கு ரசிகர்களாக மாறி இருந்தாங்க. காலப்போக்கில் தொலைக்காட்சியை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு யூடியூப் வளர்ந்த ஒரு காரணம் தான் பாத்தீங்கன்னா சீமான அடுத்த கட்டமாக தொலைக்காட்சிக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்தாரு. இந்த வகையில் பிகைண்ட் உட்ஸ் நடத்திய கோல்டு மெடல் அவார்டில் சீமான் கலந்து கொள்ளும் போது அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பார்வையாளர்களை சம்பாரிச்சு சீமானுக்கு ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்தே கொடுத்துருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு சீமான சிறப்பு விருந்தினராக அழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட உழைப்புகளுக்கு பிறகு தந்தி தொலைக்காட்சியில் நிறைய நேர்காணல்கள் பார்த்தீங்கன்னா சீமான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. தந்தி தொலைக்காட்சியோடு ஒரு நெருங்கிய உறவு சீமானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலத்திலேயே பாண்டேவுடைய நிறைய நேர்காணல்கள் பார்த்தீங்கன்னா சீமானை வச்சு மட்டுமே நடந்துட்டு இருந்துச்சு. பிற ஊடகத்திற்கும் தந்தி தொலைக்காட்சிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா பிற ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் ஆவேசமாக பேசுறது மட்டுமே வெட்டி ஒட்டி போட்டுட்டு இருக்கும் போது தந்தி தொலைக்காட்சி மட்டும் தான் சீமான் என்னென்ன விஷயங்களை பேசுறாரோ அவை அனைத்தையுமே மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற முயற்சியில் எந்த ஒரு இடத்துலையுமே கட் பண்ணாம சீமானுடைய முழு வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க தந்தி தொலைக்காட்சி. இதனாலேயே தந்தி தொலைக்காட்சியிலிருந்து ஒரு நேர்காணல் கூப்பிட்டாலே சீமான் எந்த ஒரு மறுப்பையுமே தெரிவிக்காம அந்த ஒரு நேர்காணல் கலந்து கொள்வாரு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. நேற்றைய தினம் நடந்த ஒரு நேர்காணல்ல தான் பாத்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியோட சீமானுக்கு இவ்வளவு நெருங்கிய உறவு இருக்கா அப்படின்றதே தெரிய வந்துருச்சு. ஏன்னா நேர்காணலின் போது அந்த நெறியாளர் ஒரு அண்ணன் பேசுற மாதிரியும் சீமான் தம்பி கிட்ட பேசுற மாதிரியும் ரொம்பவே நெருக்கமாக பேசினதும் அதற்கு பிறகு டே தம்பி உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சீமான் சிரிச்சுக்கிட்டே சொல்லி இருந்ததையும் கட் பண்ணாம அந்த தொலைக்காட்சி போட்டிருக்காங்க. அப்படின்னா சீமானை அவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்றதையும் தாண்டி சீமானுடைய கருத்துக்களை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே தீரணும் அப்படின்னு கொஞ்சம் கூட வெட்டி ஓட்டாம போடுறாங்க அப்படின்றதுனாலேயே தந்தி தொலைக்காட்சிக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் நன்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.